ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பா குருவர்களால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நாம் அனைவரும் பெறுவோம். மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருளை அடைவோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது ஞான பொக்கிஷம். தலைப்பு உயிர். ஆதி மூலமாகிய உயிரையும் அதற்கு ஆதாரமாக இருக்கும் உணர்வையும் அறிந்து அதனின் உயர்வுக்காக நாம் செய்யும் சேவையானது நம் மூலாதாரத்தை புனிதப்படுத்தி பெருவீடு பெருநிலையினும் நிலைக்கு அழைத்துச் செல்லும். உலகில் உயிர் ஒன்று மட்டுமே நமக்கு சொந்தம். அந்த உயிருக்கு எது தேவையோ அதை பெற வேண்டும். அதனை குருவின் துணையுடன் பெற வேண்டும். நம்பியதை நம்பிய வண்ணம் நடத்தி தரும் நாயகனை, நம்முள் இருக்கும் ஈசனை அறிந்து உயிரின் இயக்கத்தை அறிந்து அவனின் ஆற்றலை மகர்ஷிகள் உணர்த்திய வழியில், குரு வழியில் தாய் தந்தையை எண்ணி தியானித்து வளர்ப்போமாக. எண்ணியதை இயக்கி உணர்த்துவதும் உயிரே, எண்ணிய உணர்வை உடலாக்குவதும் உயிரே, எண்ணிய உணர்வை உடலில் வளர்ப்பதும் உயிரே, உடலில் விளைந்த ஆற்றலை தன்னுடன் எடுத்துச் சென்று மறு உடலை உருவாக்குவதும் உயிரே. நம் வாழ்க்கையில் எதையெல்லாம் பார்க்கின்றோமோ, எதையெல்லாம் காதால் கேட்கின்றோமோ, அவைகளை நாம் சுவாசிக்கும் போது அவைகள் அனைத்தையும் நமது உயிர் இயக்கி நமது உடலுக்குள் பரவச் செய்து எண்ணியது அனைத்தையும் அதனதன் வித்தாக நம் உடலில் பதியச் செய்து அதை நம்மில் ஜீவன் பெற செய்து விடுகின்றது நமது உயிர். நமது உடலுக்குள் நமது உயிர் ஜீவனாக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறது. உயிரின் விஷத்தின் துடிப்பால் ஏற்படும் வெப்பம் விஷ்ணு, அதனுடன் இணைந்த காந்தம் லக்ஷ்மி. ஒரு மாமர வித்து முளைத்து செடியாகி மரமாகி அதில் பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாகின்றது. இதைப்போன்று நமது உயிர் பூமிக்குள் வந்து தாவர இனங்களின் சத்தை தனக்குள் கவர்ந்து புழுவாகி பரிணாம வளர்ச்சியில் புழுவில் இருந்து மனித உடலான பின் மனிதனான காயான நிலை அடைந்து காயிலிருந்து கனியாகும் நிலையை உணர்த்துவதே சித்திரை வருடப்பிறப்பன்று கனிகளை வைத்து நாம் பூஜிப்பது. நாம் நல்லதை எண்ணினால் எண்ணியதை சொல்லாகவும் செயலாக்கிவிட்டு எண்ணிய நல் உணர்வின் சத்தை நம் உடலில் வித்தாக பதிய வைத்து விடுகின்றது நமது உயிர். சப்த ரிஷிகள் அனைவரும் மனித உடலுடன் இருக்கும் பொழுது சந்தர்ப்பவசத்தால் தன் உடலில் சேரும் தீய வினைகளை தவ வலிமை கொண்டு செயலக்கச் செய்து தத்தம் உடலின் உணர்வுகள் அனைத்தையும் ஒளிமயமாக மாற்றி உயிருடன் ஒன்றிய ஒளிநிலையான சப்தரிஷி மண்டலங்களாக பிரகாசித்து கொண்டு இருக்கச் செய்ததும் உயிரே. ஆதியில் புழுவாக உருவாகிய உயிரணு எண்ணங்களின் உணர்வுகளின் சத்துக்கொப்ப இன்று மனிதனாக பிறக்கச் செய்திருக்கின்றது. ஆதி மூலம் என்ற உயிரான ஈசன் செயலே உடல்.
முன் சேர்த்து கொண்ட வினைகள் கூப்ப உயிரான ஈசன் மனித உடல் பெற்றது. நாம் எவ்வுணர்வை சுவாசிக்கின்றோமோ அதன் நிலைக்கு ஏற்ப நமது உடலை உயிர் வழிநடத்தி அழைத்துச் செல்கின்றது. சப்த ரிஷிகளின் அருள் சக்தியை நம் உயிரான நெருப்புக்குள், நம் உடலான பாத்திரத்திற்குள் செலுத்தி இதை பொங்க வேண்டும் என்ற நிலை கொண்டுதான் இதை பொங்கலாக்கினார்கள் மெய்ஞானிகள். உயிரின் நிலைகள் கொண்டுதான் நமக்குள் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மனதை கல்லாக்கிவிட்டோம், கல்லை கடவுளாக்கிவிட்டோம். இனியாகிலும் உயிரை கடவுளாக மதிப்போம். மகா ஞானிகள் உணர்வை நம் மனமாக்குவோம். உயிரின் கருணையால் உடல் அமைகின்றது. உயிரின் கருணையால் உடல் அமைகின்றது. ஜீவனின் வினைப்பயன் உயிரின் கருணையாய் ஆகின்றது. ஜீவனின் வினைப்பயன் உயிரின் கருணையாய் ஆகின்றது. சூரியனுக்கு அழிவு உண்டு, ஆனால் உயிருக்கு அழிவில்லை. இந்த உயிரில் எந்த உணர்வினை இணைக்கின்றோமோ அதனின் இயக்கமாக நமது உயிர் நம்மை இயக்குகின்றது. ஆகவே உயிருடன் ஒன்றும் உணர்வினை ஒளிபெறும் உணர்வாக இணைக்க வேண்டும். இந்த அளவில் ஞானகுரு மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள் இதை நிறைவு செய்கின்றார்கள். ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சுரூபா. அனைவருக்கும் வணக்கம், மகிழ்ச்சி, பேரானந்தம். இந்த அருளுரையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவரும் அருட்செல்வம் பெற்று பொருட்செல்வம் பெற்று அகையிருள் நீக்கி அருள் ஒளி பெருக்கி புவிப்பற்று நீக்கி இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நிலை பெற வேண்டும் ஈஸ்வரா. அப்புறங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அழுத்திங்க. குரு அருளை பெறுவோம், அருள் வழியில் செல்வோம், மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருள் அடைவோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை.